விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ஒரு மாணவி 10ஆம் வகுப்பு படிக்கி அதே ஸ்கூல்ல ஒரு மாணவன் 12th படிக்கான். 2 பேருக்கும் இடையே காதல் ஏற்படுது. 2 பேரும் ஒரு நாள் வீட்டை விட்டு சென்னைக்கு போயிருந்தாங்க. அந்த டைம்ல அந்த மாணவியின் பெற்றோர் என் பொண்ணை காணும்னு சொல்லி மகளிர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்றாங்க. சென்னை போனவங்க அடுத்து ரிட்டர்ன் ஊருக்கு வராங்க. அப்படி ஊருக்கு வரும்போது பிரம்மதேசம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட இளங்கோ காவலர் பாத்தீங்கன்னா நைட் ரூம்ஸ்ல இருக்காங்க. அந்த 12th படிக்கக்கூடிய மாணவனை விரட்டி விட்டுட்டு நான் பத்திரமா இந்த பொண்ணை வீட்டுல விட்டுருவேன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிருந்தான். அப்படி இருக்கும்போது இந்த பெண் பாதிக்கப்பட்ட மாணவி வீட்டுல போய் சொல்லுது, அவங்க பேரண்ட்ஸ் எந்த ஸ்டேஷன்ல என் பொண்ணை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அதே ஸ்டேஷன்ல நடந்தது எல்லாமே சொல்லி போக்சோ கேஸ் ஃபைல் பண்றாங்க. இப்போ அந்த இளங்கோ காவலரை கைது பண்ணி பணி இடைநீக்கம் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய பொண்ணோ பையனோ படிக்காங்க அப்படின்னா கண்ணும் கருத்துமா நீங்க பாத்துக்கோங்க. மேபி இந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்க அப்படின்னா அதை தைரியமா வெளியே எக்ஸ்போஸ் பண்ணுங்க. ஓகே, வேற டவுட்னா கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இதை ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க.